கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீங்கள் யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு தந்தருளும்படி, நீங்கள் கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்களை நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன். கனிகளை குடித்து நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். நேற்று தினத்திலே கூட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நாம் தர வேண்டும், ஃப்ரூட் ஆஃப் ரிபென்டன்ஸ் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நம்முடைய வாயின் கீழ் இருக்கிற விஷம் கனியாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், அது வேதத்திலே நாம் பார்க்கும்போது பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்லற்றமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுக்கு முன் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாள் வருகிற நீதியின் கனிகளை நிறைந்தவர்களாகி, பிலிப்பியர் 1:10 அழகாய் சொல்கிறது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீதியின் கனி, ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸை கொடுக்கும் போதுதான் தேவனுடைய வருகையிலே துப்புரவும் இடர்லற்றவும் பரிசுத்தமாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நீதியின் கனி என்றால் என்ன? அந்த நீதியின் கனி நமக்குள்ள இருந்தால்தான் பரிசுத்தமாய் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதைதான் யாக்கோபுல 3:18 வாசிக்கும் போது, வசனத்தை நாம் தியானிக்கும் போது அந்த வசனத்துக்குள்ள எக்ஸ்பிளனேஷனை பைபிளையே நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவர் அவ்வளவு அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். நீதியின் கனி என்றால் என்ன என்று யோசிக்கும் போது, யாக்கோபு 3:18 வாசிக்கும் போது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தை விதைக்கப்படுகிறது. நீதியின் கனி என்றால் என்ன? அந்த நீதியின் கனி இருந்தால்தான் வருகையிலே துப்புரவாய் இடர்லற்றவாய் கரையற்றவளாய் நாம் காணப்பட முடியும். அந்த நீதியின் கனி என்றால் என்ன என்று சொல்லி யாக்கோபு 3:18 பார்க்கும்போது, அது சமாதானம் பண்ணுகிறவர்களாயும் சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப அந்த நீதியின் கனி நமக்குள்ள வெளிப்படணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? கிறிஸ்துடைய சமாதானம். நமக்குள்ள இந்த சமாதானம் விதைக்கப்படணும், காணப்படணும். இரண்டாவது, அந்த சமாதானத்தை நம்முடைய குடும்பத்துல விதைக்கப்படணும். நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு சமாதானம் எல்லாம் குடும்பத்துக்கே சமாதானம் இல்லாம போயிரும், எல்லாருடைய சமாதானத்தை கெடுத்துருவாங்க. அப்ப நீதியின் கனி பிரதிபலிக்க முடியாது, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள முடியாது. நீ அந்த சமாதானத்தை உனக்குள்ளே வேர்கொண்டு காணப்பட வேண்டும். பின்பு நீ இந்த சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதைதான் எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், யாவரும் சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. மத்தேயு 5:9 வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். யோவான் 14:7 உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை நான் உனக்கு விட்டு செல்கிறேன் என்றார். ஏசியா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 53:5 சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை சிலுவையிலே என்மேல் வந்தது என்று சொல்லுகிறார். எரேமியா 33:6-7-8 வாசிக்கும் போது, சமாதானத்தை இதோ நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உங்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன். இந்த சமாதானம் அழகாய் சொல்லப்பட்ட சமாதானத்துக்குரிய ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் இருப்போம். நமக்கு சமாதானம் இல்லாத பட்சத்திலே சமாதானத்தை பெற்று இருப்போமே தவிர விதைக்கிறவர்களா இருக்க மாட்டோம். ஆண்டுடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த நீதியின் கனியை நாம் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், முன்னே நான் 1 தீமோத்தேயு 1:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், முன்னே நான்
அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன் என்று போட்டுக் கொள்ளுங்களேன். கிறிஸ்துவுக்கு முன் நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினால் இதை செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அன்பு பூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வருகிறார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் ஒரு பிரதான பாவியா இருந்தேன். கிறிஸ்துவுக்கு முன் என் வாழ்க்கை எப்படி இருந்தது? தூஷிக்கிறவனும் அடிக்கிறவனும் கொலை செய்கிறவனும் வேதனைப்படுத்துகிறவனும் உபத்திரவப்பட சபைகளை உடைக்கிறவனா இருந்தேன். ஆனால் அதே பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்கு பின் என் வாழ்க்கை எப்படி மாறிற்று என்றால், 40க்கு 1 அடி 4 முறை அடிக்கப்பட்டேன், மிலாரினால் அடிக்கப்பட்டேன், கல்லெறியப்பட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராப்பகலாய் கடலில் மூழ்கப்பட்டேன், உபவாசம் இருந்தேன், நிர்வாணியாய் இருந்தேன். சபையை குறித்திருக்கிற பக்தி வைராகியம் என்னை நெருக்குகிறது. இதுதான் கிறிஸ்துவுக்கு பின் இருந்த வாழ்க்கை, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்பொழுது எல்லாரையும் அடித்தார், எல்லாரையும் கஷ்டப்படுத்தினார், எல்லாரையும் வேதனைப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது அதேதான் அனுபவிக்கிறார் கிறிஸ்துவுக்கு பின். ஆனால் எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் தேவ சமாதானம் அவருக்குள்ளே பரிபூர்ணமா இருக்கிறது. இன்றைக்கு நீ கிறிஸ்துவுக்குள் மாறி இருப்பாயானால், ஆண்டவர் பிள்ளையா இருப்பாயானால், பழைய சுபாவங்கள் உனக்குள்ள இருக்கக்கூடாது. கலாத்தியர் 5:10 சொல்லப்பட்ட எந்த சுபாவமும் உன்னிடத்துல இருக்கக்கூடாது. விபசாரங்கள், வேசித்தனங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், பெருமைகள், கீழ்ப்படியாமை இதெல்லாம் இருந்தால் உனக்கு சமாதானம் இருக்காது. நீ சமாதானத்தை தடுத்துக் கொள்வாய், மற்றவர்களுக்கு நீ சமாதானத்தை விதிக்க முடியாது. அவர் கிறிஸ்துவுக்கு முன் அப்படி இருந்தால், காலத்தை குறிப்பதல்ல, கிறிஸ்துவுக்கு பின் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது கூட சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்க பொறுமையை தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை தரித்துக் கொள்ளுங்கள், தேவ சமாதானத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க நன்றி அறிதலை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? புட் ஆன் யுவர் கார்மெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தி கொள்ளுங்கள். நம்ம நல்ல ஆடை உடுத்தினாதான் நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், மற்றவர்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அறகுறையா உடுத்திட்டு இருந்தா நமக்கும் கம்ஃபர்டபுள் இல்ல, அடுத்தவங்க பார்க்கறதற்கும் கம்ஃபர்டபுளா இருக்காது. இன்றைக்கு இப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம் தரித்து கொண்டால்தான் நமக்கும் சமாதானம், அடுத்தவர்களுக்குள்ளும் அந்த சமாதானத்தை நாம் விதைக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகளுக்கு அந்த சமாதானம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர தரித்து கொள்ளவில்லை. They did not put on the garment of Christ. ஆண்டவரை தரித்து கொள்ளவில்லை. ஆண்டவரை தரித்துக் கொள்ளாத நிமித்தம் அந்த பழைய ஆதாம் எழும்பிக் கொண்டே இருக்கிறார். சமாதான கேடுகள் குடும்பங்களுக்குள்ளே உண்டாக்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனைவி உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு புருஷன் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் பிள்ளைகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரலோகம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. யூ கேன் பி a partaker in communion. உங்க குணாதிசயங்கள் மாறாமல் இன்னும் குடித்து கோபப்பட்டு எரிச்சல் போய் பேசிக்கொண்டு கம்யூனியன்ல உட்காரலாம். ஆனா யூ cannot be a partaker in the rapture. ஆண்டவருடைய வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. You can be a partaker in the communion, but you can never be a partaker in the rapture. இதை நீங்கள் மனதிலே வைங்க. ஒரு ஸ்கூல் பையன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற, தமிழ் மீடியம் படிக்கிற பையன், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாவற்றிலும் 100 மார்க் வாங்கிட்டான். ஆனா இங்கிலீஷ்ல, தமிழ்லயும் வாங்கிட்டான். இங்கிலீஷ்ல மட்டும் 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டான். எல்லாத்துலயும் 100 வாங்கினான்னு அரசாங்கம் அவனை பாஸ் பண்ணிடுமா? பாஸ் பண்ணாது. ஃபெயில் தான். நீங்க நிறைய சில குணங்கள் இருந்தாலும் சபைக்கு வர்றவங்களா இருக்கலாம், வேதவாசிக்கிறவர்களா இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா சமாதானம் உங்க வாழ்க்கையில இல்லாவிட்டால், சமாதானத்துக்குரிய சுபாவங்கள் உங்கள் வாழ்க்கையில இராவிட்டால் ஃபெயில் தான். You can be a partaker in the communion, but you can never be a partaker in the rapture. இன்னைக்கு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the garments of Jesus Christ. அப்பொழுது அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். அந்த சமாதானத்தை நீங்கள் விதைக்க முடியும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் பழைய மனுஷனையை நீங்கள் தரித்துக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அந்த சமாதானத்தை பிரதிபலிக்கவே முடியாது. இன்றைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாய், அந்த சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் நீங்கள் காண அந்த நீதியின் கனி உங்களை பிரதிபலிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் அப்பா ஆண்டவரே, நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏசு கிறிஸ்து நம்மிடத்திலே பிரதிபலிக்க அந்த நீதியின் கனி நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். அந்த நீதியின் கனி வெளிப்பட்டால்தான் நாம் துப்புரவாகிறலாம், கரையற்றவர்களாய் ஆண்டவரே அப்பா பரிசுத்தம் உள்ளவர்களாய் உங்களுடைய வருகையிலே நாங்கள் காணப்பட முடியும். அந்த நீதியின் கனி என்ன என்று சொல்லி யாக்கோப்பு 3:18 பார்க்கிறோமே, சமாதானத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளே நிலைக்க செய்து அந்த சமாதானத்தை நாங்கள் விதைக்கிறவர்களா இருக்கணும் ராஜா. உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீ உண்மையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீரப்பா. எந்த சூழ்நிலை சௌக்கியத்தை சமாதானத்தை தந்திருக்கிறீர். யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று பரலோகத்திலே அழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆனால் இன்றைக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பவுல் கிறிஸ்துவுக்கு முன் சபையை துன்புறுத்துகிறவனாய், அழிக்கிறவனாய், ஆண்டவரை கோபப்படுகிறவனாய், கொலை செய்கிறவனாய் இருந்தான். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் அவனுடைய வாழ்க்கை இதெல்லாம் அனுபவிச்சார் தான் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள். ஆனால் ஒரு பெரிய சமாதானம் காணப்பட்டது. அது நிமித்தம் அவர் திருப்பி ஒருத்தரை அடிக்கல, கொலை செய்யல, சகித்தாரப்பா. அது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தின் விலையேற பெற்ற ஒரு பிரஜையாய், துப்புரவற்றவராய் அவருடைய கர்த்தாவே பார்வையிலே அவர் காணப்படுகிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த வழியில எங்களுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தாவே அந்த நீதியின் கனி, the fruit of righteousness பிரதிபலிக்கத்தக்கதாக சமாதானம் எங்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்க, நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை விதைக்க, சமாதான பிரபுவாகிய இயேசு பிரதிபலிக்க அதன் மூலமாய் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம்.